நம் நாட்டிற்காக, நம் நாட்டு மக்களுக்காக, நம் நாடு விடுதலை அடைந்து ஒரே பாரதமாக விளங்க வேண்டும் என்ற ஒரு செயல் வடிவத்தை கொடுத்தவரும், இந்தியா ஒரு பரந்த தேசமாக இன்று இருப்பதற்கு காரணமாக இருந்தவரும், இந்த நாட்டினுடைய இரும்பு மனிதர், அதாவது இந்தியாவின் இரும்பு மனிதர் என செல்லமாக அழைக்கப்பட்டவரும், நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இப்போதும் இருக்கக்கூடியவரும், மிகவும் தைரியமானவராக எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு செய்யக்கூடியவராக இருந்த ஒரு தலைவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். நம் நாட்டின் இரும்பு மனிதன், நம்மையெல்லாம் காத்து இந்த தேசத்தை ஒரே தேசமாக, ஒற்றுமையாக, பரந்த தேசமாக உருவாக்கிய பெருமைக்கு உரியவர் நமது சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐயா அவர்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சிறந்த ஆற்றல் மிக்கவர்கள், வழக்கறிஞராக பணியாற்றியவர்கள், பன்முகத்தன்மை கொண்டவர்கள். நம் தேசம் பாண்டிச்சேரி பிரான்ஸ் ஆதிக்கத்தில் இருந்தது, ஆந்திர பிரதேசம் நவாப்பின் கீழ் இருந்தது, காஷ்மீர் அது ஒரு ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. இப்படி ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு தனிநபருடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. இதையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரே கொடையின் கீழ் இந்திய தேசம், பாரத தேசம் என அதை ஒருமுகப்படுத்தி இந்த தேசத்தை ஒரு வலுமிக்க தேசமாக உருவாக்கிய தலைவர் நமது மதிப்புக்குரிய ஐயா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அவர்களை நாம் ஒரு கணம் நினைப்போம், மதிப்போம், நேசிப்போம். அவர் வழியில் சென்ற இந்த தேசத்தை பன்முகத்தன்மையோடு வளர்ச்சி அடைய நம்மால் என்ற பணிகளை நாமும் செய்வோம். தேச மக்களாகிய நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் சமமாக நேசித்து இந்த தேசத்தை ஒரு வல்லரசு தேசமாக ஆக்க ஒற்றுமை உணர்வோடு பாடுபடுவோம். அந்த பட்டேலுடைய கனவை நினைவாக்குவோம் என கூறி, இதுவரையில் உங்களோடு என்னுடைய இந்த சிறிய கருத்தை பரிமாறியதற்கு மிக்க நன்றி. வணக்கம்.